ஆரம்பத்தில் கதைக்கிட்டு தானே தேவையாண்டு அப்புறம் வந்து காசு கொஞ்சம் சேர விழுக்குதுன்னு சொல்லிக்கூட இதே இப்போ சொல்லுவான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரும். எங்கே போயிட்டு வரீங்களா இப்போ நீங்கள்? நான் இந்த பேங்கில் ஒரு அண்ணா காசு போட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனீங்களா? என்ன மேம் ஒரு 7,00,000 பேருக்கு மேலே வந்துட்டு பார்த்துருக்காங்க. அப்போ எல்லாம் ஓவராலாக வந்துட்டு எவ்வளோ ஹெல்ப் வந்துட்டு கிடைச்சிருக்குது. கனடாலேருந்து 23ஆம் போடுறான் அடிக்கு சொல்கிறீங்க. இப்போ இன்றைக்கு வருது போட இல்லையா காசு வருது? அப்போ அந்த அவசரக்காரனுக்கு கோடிக்கலையா? அப்புறம் சிச்சினா ஒன்றும் ரோங்காரம் நான் கேட்க மாட்டேன். அது நான் எப்படி கேட்குறேன்றது நீங்கள் எப்படி அதை நடந்து கொள்றீங்கன்றதுலாம் இருக்குது. இன்றைக்கு வந்து இன்னும் எழுத இல்லைன்னா அப்படியே கிடாக்குதுன்னா இனி தான் எழுதுவேன். எழுத எல்லா அளவுக்கு வருதுன்றீங்களா? இப்போ நீங்கள் இப்போ எந்த கோல் எனக்கு எடுக்காத காரணம் அந்த பிள்ளைய கவனிச்சோடியா அப்படி தானே? அப்போ உங்களுக்கு இது வரையில்லை 1,50,190 உண்டு. நான் சொன்னால் பயங்கர சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஒருத்தருக்கும் வந்து நான் செய்யாத ஒரு விஷயம் நான் உங்களுக்கு செஞ்சேன் சொல்கிறது. என்ன வழியால் இது முடிய போண்டே தெரியாமல் தவிச்சு கொண்டு இருக்கக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்து எங்களை கூப்பிடுவாங்க. ரைட், கூப்பிட்டு பிறகு ஒரு காரியம் நடந்து கொண்டு போய்க்குள்ள அவங்களோட மனநிலைமை சட்டனாக ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். காசு பணம் இருக்குது தானே, அது வந்து ஆக்களை வந்து சரியாக மாற்றும் இல்லைங்களா? இன்றைக்குமே நாங்கள் உங்களை சொல்லியிருக்கிறோம், கிருஷ்ணா அண்ணா இல்லை, அவர் ஒரு அவதாரம் உங்களோட வாழ்க்கையில். நீங்கள் கிருஷ்ணர்ன்ற தான் சொல்கிறோம். நீங்கள் தான் சொல்கிறீங்க கிருஷ்ணர் அவதாரம் உண்டு. அந்த அவதாரத்தில் எல்லா அவதாரமும் இருக்குது தெரியும் தான் உங்களுக்கு. நரசிம்ம அவதாரம் இருக்குது தெரியும் தானே. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் எங்களோட வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்க சொன்னால் மழை காரணத்தால் வந்து, அதுவும் பங்குனி மாதத்தில் மழைன்றது வந்து அதிசயம் தான். வந்து இப்போ நடக்கிற எல்லாமே வந்து அதிசயமாக தான் நடந்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் ஒரு பக்கத்தால் உலகப்போர் வந்துட்டு போய்கொண்டிருக்குது. ஸோ அப்படி இருக்கைகளை வந்து பார்த்திங்க சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் அச்சுவேலி அந்த 3 வயசு தலசுமியா வருத்தம்னு சொல்லி போட்டிருந்தோம் தானே, அந்த பிள்ளையிட விட்டு தான் வந்துட்டு போகிறோம். நார்மலாக வந்துட்டு நான் வீடியோ போட்டே ஒரு 4-5 நாள் கேப் கொடுத்து தான் வந்துட்டு போயிருப்பேன். அன்றைக்கு வந்துட்டு அவசரமாக போனதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், அன்றைக்கு வரக்கூடிய அந்த அண்ணாட ஒரு நேரடி உதவி அதை வந்துட்டு பெற்றுக் கொடுக்கணும். அதே நேரம் அந்த வீடியோவில் வந்துட்டு அவரும் வந்து ஒரு சில விஷயம் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டதால் அந்த ஒரு உதவியை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிருந்தோம். ஸோ இதுக்கிடையில் இன்றைய தினம் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, நாங்கள் வந்துட்டு 2 விதமாக இந்த உதவியை வந்துட்டு செய்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. பார்த்தீங்க சொன்னால் அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலையும், என்ன சொல்கிறது, நாங்கள் நிறைய காலம் வந்துட்டு ஹெல்ப்பிங் செய்யாதாலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட ஒரு மிஸ்டேக்காலேயோ இல்லாட்டி கவனக்குறைவாலேயோ வந்துட்டு அந்த பிள்ளைக்கான உதவி வந்துட்டு கிடைக்கிறதுல குறை வந்துட்டு ஏற்பட்டக்கூடாது அப்படின்றக்காண்டி நான் வந்துட்டு 2 விதமாக வந்துட்டு, அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடியோ வந்துட்டு போட்டுட்டு நான் வந்துட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பரையும் போட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் போட்டு விட்டேன். ஏன்னு சொன்னால் சில பேருக்கு வந்துட்டு அக்கௌண்ட் நம்பருக்கு வந்துட்டு நேரடியாக ஒன்றும் பார்க்காமலே ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு கதைச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு கதைச்சி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நான் வந்துட்டு இந்த நாளில் வந்துட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்காண்டி வந்துட்டு டிரெக்டான ஒரு கண்டாக்ட் வந்துட்டு நான் ஃபேஸ்புக் மூலமாக வந்துட்டு ஏற்படுத்தி விட்டேன். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எந்த நம்பரை போட்டேன், அதாவது யூடியூப்பில் வந்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மோஸ்ட்லி, அதாவது வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற 100% எங்களோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். வந்துட்டு எங்களை நாளாந்தம் பார்க்கக்கூடியவங்க. அப்போ அவங்களுக்கு என்னையை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையில் வந்துட்டு நான் எந்த நம்பரை கொடுத்துருந்தேன். நீங்கள் யாரும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னோட கதைங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு அவங்களோட வேறொரு அக்கௌண்ட் நம்பரை தரேன். நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு காசு அனுப்புங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்துட்டு ஃபேஸ்புக் மூலமாக டிரெக்டாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது, இங்கே என் மூலமாக வந்துட்டு எவ்வளோ கிடைச்சிருக்குது அப்படின்றத பார்த்து நாங்கள் எதிர்பார்த்த தொகை வந்துட்டு அடையப்பட்டிருக்குதா அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த வீடியோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம், இன்னும் ஒரு வீடியோ போட்டால் அது வந்துட்டு 3 லட்சம் தாண்டி வந்துட்டு ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 7 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபேஸ்புக் மூலமாக வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கணிசமான அளவு அமௌண்ட் வந்துட்டு கிடைச்சிருக்கும். ஸோ என்ன தான் வந்துட்டு ஃபேஸ்புக்கால் கிடைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு எங்களை நேசிக்கக்கூடிய எங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ தூரம் வந்துட்டு நன்றி சொன்னாலும் வந்துட்டு அது அடங்காது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எங்களோட அந்த வ்ளாகில் போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 15,000-16,000 பேர் மாதிரி தான் வந்துட்டு பார்த்துருப்பாங்க. இருந்தாலுமே வந்துட்டு உதவிக்கன்னு சொல்லி அழைச்சவங்கள்ட்ட எண்ணிக்கை வந்துட்டு உண்மையிலே அதிகம்னு சொல்லலாம்.
இவ்வளவு இன்னல்களை தாண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களில் அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்பிக்கை வச்சு அவங்க ஹெல்ப் வந்துட்டு செய்கிறதுக்கு அழைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் நான் இந்த 6 வருஷத்தில் உண்மையிலே வந்துட்டு டிரெக்டாக கண்டாக்ட் கொடுத்து செஞ்சதே இல்லைன்னு சொன்னோம். அதனால் நன்மைகள் இருந்தாலுமே கூட வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வருமானக்காண்டி. உதாரணமாக நேற்றைய தினம் கூட ஒரு பிரச்சனை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. வந்து அதாவது அந்த பிள்ளைக்கு வந்துட்டு கோல் பண்ணி வந்து ஒரு தவறாக இல்லாமல் வந்துட்டு கதைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரிக்கு வந்துட்டு எந்த ஒரு வகையிலையும் மிஸ்யூஸ் ஆகக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் நான் வந்துட்டு நம்பர் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம் வந்துட்டு நம்பர் கொடுக்குறதால அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குதான்னு சொல்லி. கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை நம்பர் கொடுக்காம நாங்களும் வந்துட்டு ஹெல்ப்பை செய்யாவிட்டோம்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு எங்களில் குறை சொல்லலாம். நாங்கள் சொன்னது எல்லாமே சொன்ன எல்லாருக்குமே வந்துட்டு செஞ்சு தான் கொடுத்துருக்கோம். வந்துட்டு எங்கேயாச்சும் மிஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் அதுக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ரீசன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போயும் ஹெல்ப்புக்குன்னு சொல்லி எந்த நம்பருக்கு வந்துட்டு ஹோல்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினான். இப்போ அழைச்ச ஒரு சில பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் வந்து ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்றைக்கு ஒருக்கா அவங்களோட வீட்டை போயிட்டு என்ன மாதிரி வந்து எவ்வளோ காசு வந்துட்டு அவங்களுக்கு இன்றைய தினம், அதாவது இன்றைய தினம் தீர 20ஆம் தேதி 3ஆம் மாதம் தானே, 3ஆம் மாதம் அதேண்டா நோம்பு உனக்கு தேங்க. அப்போ 20ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய தினத்தில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ காசு சேர்ந்துருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட்டை நான் வந்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு, என்னோடய தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணுமேனு சொன்னால் அவங்களோட உதவியை வந்துட்டு நான் உதாசீனப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ இவங்க மட்டுமேன்னு சொல்லி இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு கஷ்டப்பட்டவங்க, நிறைய வருத்தவங்களோட, நிறைய மாற்ற முடியாத பிரச்சனையோட பேர் வந்து இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய, அதாவது என்னையை ஃபாலோ பண்ணக்கூடிய எங்களோட உறவுகளை வந்துட்டு அவங்களோட உதவியை வந்துட்டு நான் சரியான முறையில் பயன்படுத்தணும். ஏதோ செஞ்சம் கௌத்தம்னு சொல்லி வந்துட்டு கடமைக்கு செய்ய முடியாது. வந்துட்டு ஈவன் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நான் வந்துட்டு டிரெக்டாக கண்டாக்ட் கொடுத்து விட்டாலுமே கூட வந்து பார்த்திங்க சொன்னால் அதாலையுமே வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துட்டு ஒருவேளை அவங்களுக்கு வந்துட்டு போதுமான அளவு உதவி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னொரு வீடியோ போட்டு வந்துட்டு ஓகே அவங்களுக்கான உதவி கிடைச்சிருக்குது அப்படின்றத வந்துட்டு நாங்கள் சொல்லி அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். இப்போ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது, நான் வந்துட்டு அப்படி தான் செய்வேன். காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ வந்து விஜய் என்ன சொல்லிக்கார், எந்த படத்தில் இட்லி கதை. இப்போ அதாவது இப்போ எங்கட பசிக்கு பிறகு நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு இட்லியுமே வந்து இன்னொரு ஆள்கிட்ட என்ன மாதிரி வந்து அவங்களோட தேவைக்கு வந்துட்டு இவ்வளவு கிடைச்சிட்டுது அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு பிறகு வந்துட்டு அவங்களுக்கு போகிற ஒவ்வொரு உதவியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது இன்னொரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உதவியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்களை 50 லட்சம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டவங்க ஈவன் கேட்டிருந்தாலுமே கூட வந்துட்டு 50 லட்சம்ன்றது வந்துட்டு ஹாஸ்பிட்டலால் வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகை இல்லை. அது வந்துட்டு அவங்க மொத்தமாக கூட்டி சொன்ன ஒரு செலவாக தான் இருக்குது. நாங்கள் அதை கூட செய்ய ஓமன்னு சொல்லித்தான் நான் வந்துட்டு 2 பிளானாக வந்துட்டு பிரித்து போட்டு கொடுத்தினான். ஸோ வந்து அது இன்றைய தினம் எவ்வளோ தூரம் வந்துட்டு சக்ஸஸாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு என் மூலமாக ஆல்ரெடி பல உதவிகள் செஞ்சவங்களை வந்துட்டு நான் பயன்படுத்துகிறதுமே வந்துட்டு குறைவு. இப்போ உதாரணமாக இப்போ இந்த கீரிமலைக்கு வந்துட்டு மந்த்லி ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பிள்ளை இருக்குது தானே, அதேமாதிரி பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் வந்து கேட்டவங்க இந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்புகளை வந்துட்டு கொடுத்துருக்குறோம். அதாவது வந்துட்டு இதுவரைக்கும் என் மூலமாக எந்த ஒரு உதவியும் செய்யாத அண்ட் வந்துட்டு புது ஆட்களுக்கு வந்துட்டு நாங்கள் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். அதால் அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உதவியின் பெருமதியை வந்துட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் என்னோட நல்லா ஒரு கண்டாக்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ உதாரணமாக அந்த கிட்னி ஃபெயிலியர் பொடியன் வந்துட்டு இறந்த மூட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு இந்த மாதிரிக்கு தம்பி தங்கச்சி இப்படி வந்துட்டு தம்பி இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே வந்துட்டு ஆக்கள் ஹாஸ் அனுப்பியிருந்தாங்க அவங்களோட அந்த ஃபியூனரல் வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ வந்துட்டு எங்களோட நல்ல மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் அதை சொல்லிட்டாக்கன்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். புதுசாலாம் அந்த டைமில் நாங்கள் தேடி செய்ய முடியாது. அப்போ நல்ல மாதிரி பழகிறவங்களை வந்து நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் தாங்க, நான் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக பார்த்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறேன். அதை பார்த்த பிறகு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன மாதிரி செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. ஈவன் உண்மையிலேயே தேவைப்பட்டாலுமே நானே சொல்லணும் உங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக கதைச்சி வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு 50 பேர்கிட்ட நாங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டு பார்த்துருக்காங்க.
அப்போ எல்லாம் ஓவராலாக வந்துட்டு எவ்வளோ ஹெல்ப் வந்துட்டு கிடைச்சிருக்குது. இவங்களோட அடுத்த ஸ்டெப் வந்து என்ன, இவன் வந்து தங்கச்சி என்னதான் வந்துட்டு அவங்க ஒரு உண்மையான ஆளாக இருந்தாலுமே கூட வந்துட்டு இவன் எல்லாருமே வந்து உண்மையானவங்களே வச்சுக்கொள்ளுமே வந்துட்டு. ஸோ அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு இன்னொரு பக்கம் இருக்க, நாங்கள் செய்கிற விஷயங்களையும் வந்துட்டு சரியாக செய்யணும். காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே யாருமே வந்து சும்மா வந்துட்டு உழைக்கல, ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. யாருமே வந்து மரத்தில் பிடுங்கி அனுப்பவும் இல்லை. அப்போ அவங்க முழுமையாக நம்புகிற வந்து எங்களை தான். அன்றைய கூட நீ கேட்டு அந்த சண்டலிப்பாயில் இருந்த ஒரு அம்மா ஒரு ஆள் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி இப்போ எங்களை கண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு வகையில் அது கிடைக்கலையான்னு சொல்லி வேறு 2 பேரை வச்சு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ 4,76,000 வியூஸ் போயிருக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி கூட கிடைக்கலையான்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, கிருஷ்ணா நீங்கள் வந்தால் தான் இந்த காரியமாகும் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி இருக்கேக்குள்ளே வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட 3-4 நாளைக்குள்ளே வந்துட்டு ஒரு 25-30 லட்சம் ரூபா காசுக்கிட்ட வந்துட்டு சேருது அப்படின்னு சொன்னால் அவங்க என்மேல வச்சுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அண்ட் வந்துட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மனிதாபிமானம் தான் காரணம். அதை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தவறாக பயன்படுத்திடக்கூடாது. அப்போ இதுக்கிடையில் வந்து அந்த ஆஸ்திரேலியாக்காரர் 40 லட்சக்காரர் மாதிரியும் ஒரு சில பேர் வந்து இருக்கணும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு கட்டுற மாதிரி நாங்கள் இன்றைய தினம் போயிட்டு ஒரு பிக் அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்து ஒரு கொஞ்ச நேரம் கதைச்சு எல்லாத்தையும் வந்துட்டு செக் பண்ணி ஒரு சமரியாக வந்து செஞ்சுட்டு வருவோம் நாங்கள். ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு என்ன சவுண்டு குறைக்க சொல்லி என்னை அனுப்பின ஒரு குட்டமாடா அப்படின்ற மாதிரிக்கு அப்படின்ட்டு அக்னி யோசிக்கிற அளவுக்கு அக்னி இதால் ஓடக்குள்ளே நான் வந்துட்டு அக்னியை பிடிச்சிட்டேன். ரைட், இப்போ நம்ம வந்துட்டு விளக்கிட போகிறோம். ஸோ 2 மணிக்கு ஒரு அண்ணா ஆட்டோ வாரேன்னு சொன்னாலும் இப்போ 2:05 ஆகிட்டு இங்கே வருது அவர். இல்லை நாங்கள் போகணும். ஓகே, அப்போ நம்ம அச்சுவலி கிட்டே போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ண. இப்போ தங்கச்சி தானே போகணுவா, எங்கேயோ சைக்கிளில் போயிட்டாலும் போகுது வழியில் எங்கேயோ போயிட்டு 500 கமெண்ட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்க. தம்பி தயவு செய்து உதவிக்கு கோல் எடுக்கிற ஆகட்ட கோலை உதாசீனப்படுத்த கதைங்க உண்டு. அது உண்மை கதை, நான் இல்லைன்னு சொல்லலை. கதைக்காமலாடா நாங்கள் 50 பேரோடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி நாங்கள் 50 பேருக்கும் இவ்வளோ வேலையும் செஞ்சு கொண்டு அதையும் நாங்கள் செய்யக்குள்ளே ஒரு ஆள் 2 பேர்ட்ட மிஸ் ஆகும் தான். ஏன்னா இப்போ சரி அவன் கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம். அதே நேரம் ஒரு ஆள் ஒரு பிள்ளை உண்டு இருந்துச்சு, அண்ணா கூட நுகத்தை விட்டு கொண்டு அதை நுகவும் கூட இருக்குதுடா. அப்போ அப்படியே கையோடு கொண்டு போறியா இந்த வாரைக்கு. தம்பி தண்ணி தூக்க வச்சோன்னு வரைக்குள்ள ஒரு சின்ன டென்ஷன் ஒன்றால் பூ கிடைக்குதுடா. அப்போ கடைக்கு ஞாபகம் இருந்து எனக்கு உண்மைக்கும் ஞாபகம் இல்லாமல் இல்லை, ஆனால் பூ கிடைக்கல. ஆள் தான் காசு. என்ன வாயப்பழக்கிறான் எங்கே தேவை போயிட்டு வாரியல் சைக்கிளில் வாரியல். நாங்கள் அப்போ கூட நேனேன்றோண்டா அவக்குள்ள 1000 கார் நிற்கிறேன். ஒரு அண்ணாட கார் இருக்குது, நாங்கள் அவர் தான் நாங்கள் அதில் அதில் நிப்பாடி. அவரை தெரியாது உங்களுக்கு? அவரை தெரியாது உங்களுக்கு? இல்லையே, நான் டக்குன்னு வந்துட்டேன். இல்லை அவரை தெரியாதுன்னு உங்களுக்கு அந்த கார் வச்சுக்கிற அண்ணா தெரியாதா? தெரியும். அப்போ அவர் 2 ஒரு உட்கா திரும்பி பார்த்துருந்தா தெரிஞ்சாண்டா குறையில்லை தானே. உங்களோட விட்டு இந்த ஒழுங்கைக்குள்ளே நிற்கிறோம் பார்க்காம போகிறீங்க. நீ வாடா தம்பா, நீ தான் ஆள்வா. அம்மா சுண்டா விழாக்கானாலே எங்கே போயிட்டு வரீங்களா இப்போ நீங்கள்? நான் இந்த பேங்கில் ஒரு அண்ணா காசு போட்டுட்டு அப்போ சொன்ன அந்த இன்னொரு பேர் சொன்னேன், அந்த பிள்ளை அந்த போட்டா அது வந்து இங்கே இதாகுது இல்லையாமண்டா அவர் நம்பரை மஞ்சள் இதெல்லாம் குறிச்சு விட்டு இருந்தவன். அப்போ அதை போய் இன்றைய கேட்க சொல்லி சொன்னேன். அப்போ எந்த பேங்கில்? HNB கட்டணம். பட் அந்த நான் உங்களுக்கு நேற்று நீங்கள் இந்த 30,000 செக் பண்ணி சொன்னீங்கல்ல வந்துட்டேன். அது அப்புறம் இன்னொன்று அனுப்பி வந்தேன் 20,000 உண்டு. அதுவும் நீங்கள் பேங்கில் போய் பார்த்து தான் செக் பண்ணி தான் எடுக்கணும். 30,000 அதே மாதிரி அந்த 20,000 அப்படித்தான். இன்னொன்று அனுப்பினா இல்லை உங்களுக்கு, அதுவும் அப்படித்தான். அதுவும் நீங்கள் அப்படி தான் எடுக்கணும். அது என்ன அந்த இது அப்படி இது செய்ய வருகுது பிரச்சனை. இப்போ அந்த காசுன்னு வந்ததுன்னா அது சேர்த்து அவர் சொன்னவா வருதம் எடுக்கலாமா? இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனீங்களா? என்ன மேம் கொண்டு போனாங்க. புதன்கிழமை இல்லை டைரக்டர் தான் சைன் வச்சுட்டார். அப்போ புதன்கிழமை ஆம்புலன்ஸில் போகலாம்னு சொல்லி சொன்னவர். புதன்கிழமை போய் அங்கே இப்போ டெஸ்ட்டு
ஆம்புலன்ஸில் அனுப்பினோமா ஓமன் மற்ற வெள்ளம் எனக்கு ஒரு ஆள் இல்லை இதுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸில் அனுப்புவார் பேருந்து நாங்கள் பிறகு நீங்கள் சொல்லி தான் விட்டவர் தொண்டுக்கு தான் என்ன செய்கிறதுன்ட்டு கஷ்டம் பண்ணிட்டு அனுப்புகிறேன் மற்றது அடுத்த முறைக்கெல்லாம் நீங்கள்லாம் போகணும் மற்ற அந்த சர்ஜரி இல்லை இது ஏதோ சொல்லுங்க இப்போ பார்த்து வராண்டே பிள்ளை என்ன மாதிரி பிள்ளைய பார்த்து தடவி பிடிச்சோன்னா நீங்கள் அம்மா அப்பா ஓமன்ட்டு சொன்னதே பெரிய விஷயம் அதுக்காக தான் நாங்கள் இப்போ டக்கு டக்குன்னு எல்லாம் உறுதிப்படுத்தி தாரோம் முதல்ல கொழம்புக்கு போய் டெஸ்ட்டுகள் எடுங்கோ எடுத்து பார்த்தா தான் தெரியும் முதல்ல இப்போ இந்த இந்த சர்ஜரி செஞ்ச பிள்ளை அவள் வெளியில் விட்டாச்சா இன்றைக்கு கிமெட்ராலஜி லேபுக்கு கூட்டி கொண்டு வந்தது அப்போ அதை சொன்னவர் டாக்டர் இப்போ பாருங்க இவ்வளோ சிலவோ அதோ இதோ பார்க்காம இந்த பிள்ளையை செய்த நாடி ரெண்டே அந்த மனதை தாங்கி தாய்தப்பன் இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் பாதிக்குமோன்று யோசிக்காமல் செய்த நாடி இன்றைக்கு அந்த பிள்ளைங்க உயிரை காப்பாற்றியாச்சுது சரவணவான் டாக்டர் சொன்னவர் தலையை போட்டு சொன்னேன் அம்மாவுக்கு இப்போ தான் நல்ல அறிவு வந்து கிடக்கு அவ்வளோ நாளாக மக்கா இருந்தவா அந்த பிள்ளைங்க உயிர் வந்து இதாக போக அவங்க தாங்களும் கவலைப்பட்டதாம் இந்த அம்மா அலட்சியம் இல்லாமல் இருக்கிறாவே யார்கிட்டையும் கேட்டு தண்ணிலும் காசுகளை மாறிக்கிறியாவது இல்லை ஏதோ ஒரு வழி இருக்குதானே என்ன இந்த பிள்ளை இன்றைக்கு எல்லாம் சொல்லி போட்டு உடனே உறுதிப்படுத்தி தந்துட்டு கேட்குற இல்லாம தானே நாங்கள் ஒரு வழி அவசரக்காரனை கோடிக்கலையா அப்புறம் அவர் அடிக்க இல்லை எங்களுக்கு இல்லை அடிச்சுக்காங்க அவர் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க நான் அடித்தேன் அவருக்கு கோல் இல்லை நாங்கள் அவரை பார்க்கவே இல்லையா நீங்கள் பார்க்கல நான் அவருக்கு கோல் அடித்தேன் நான் அடிக்க சொன்னார் பிஸியாக அடிக்கிறேன் நான் உங்களோட கொஞ்சம் கதைக்க வேண்டிய கோல் அடிங்கன்னு சொல்லி தாங்க அப்புறம் அடிக்கிறேன் வேலை முடிச்சுட்டேன் அடிக்கவே இல்லை அவர்கிட்ட கோல் வரவே இல்லை நான் கதைக்க அவருக்கு எடுங்க அவர் நம்பர் வரேன் ஃபோன் எடுக்க மாட்டேன் நானும் எடுத்து காய்ச்சேன் எடுக்க மாட்டேன் என்ன சாப்பிட்டு வாண்டே மால் இன்றைக்கு இப்போ சோறு சாப்பிட்டு அஞ்சோட சோறு சாப்பிட்டோம் என்ன காய் காயம் இல்லை என்ன விளக்கம் என்ன சாப்பிட்டே சோறும் பருப்பும் கீரையுமா என்னடா பையன் ஒரு மீன் ஒன்றும் காய் தெரியுது இந்த வெள்ளிக்கிழமை என்ன இல்லையேண்ணா மீன் என்ன விருப்பம் அண்டை இவன் தண்ணி கேட்டால் இந்த வேண்டி கொண்டு வரவும் இல்லை அப்போ அண்டே கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையாக போயிட்டு வார வழியில் நெல்லியடிக்கல வர ஞாபகம் இருந்தது போகிற மைண்ட் செட் இல்லை வாரம் வரைக்க ஷுவரா சரியா ஏடா ஏண்ணா ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் என்ன வெண்ணமை யாக்கா எடுத்து காய்க்கிறவையா ஓமண்ணா கதைக்கிறவியல் கனடாவிலேருந்து இன்றைக்கு ஒரு அக்கா எடுத்து சொன்னவான் தான் 23ஆம் காசு போடுறாவாம் பயப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் கனடாலேருந்து 23ஆம் போடுறான் அடிக்கு சொல்கிறீங்களா இப்போ இன்றைக்கு ஒரு போட இல்லையா காசு ஒரு இன்றைக்கு போட்டவியல் அதெல்லாம் முதல் சொல்லுவேன் வேணும் 23ஆம் போட சொல்லுவானே என்ன வேணா என்ன அம்மா இன்றைக்கு வந்து இன்னும் எழுத இல்லைண்ணா அப்படியே கிடாக்குதுண்ணா நீ தான் எழுதுவேன் எழுதியல அளவுக்கு வருதுன்றீங்களா அப்போ அப்படி என்ன கூட காய்க்கான யோசிக்கிறீங்களா என்ன பயமாக நீங்கள் கதைக்கிறா இன்றைய கொஞ்சம் ராங்காகவே கதைக்கிறாண்டே சிரிச்சின்னா ஒன்றும் ரோங்காக நான் காய்க்க மாட்டேன் அது நான் எப்படி காய்க்கிறேன்றது நீங்கள் எப்படி அதை நடந்து கொள்றீங்கன்றதுலாம் இருக்குது நான் இரவு உங்களுக்கு ஒரு ரிசீப்ட் போட்டேன் தெரியுமா 1 லட்சம் ரூபா காசு இப்போ ரிசீப்ட் ஒன்று போட்டேன் எல்லாம் நேற்று 2 காலையிலையும் போட்டேன் எல்லாம் போட்டீங்க நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணல எனக்கு அது ஒரு இதை கவலையாக போயிட்டு என்னடா இந்த மாதிரி இல்லையாண்ணா நான் கொஞ்சம் என்னென்னு சொன்னால் இந்த 3 நாள் நடாப்பாக்கு தொடர்ச்சியாக மருந்து போட்டு கொண்டு இருக்கிறேன் அப்போ இரவு முழிக்கிறேன் சரியா என்னென்னு சொன்னால் அப்போ நேற்று சரியான டயர்டாக போயிட்டு குரணைக்காதீங்க என்னென்னு சொன்னால் பிள்ளைக்கு காசை விட வாக்க அந்த இன்ஜெக்ஷன் ஊசி தானேன்னா சரியான முக்கியமானது அப்போ அதை நான் கண் முழிச்சு போட்டால் தான் பிள்ளைக்கு என்னென்னு சொன்னால் பெரட்டின் லெவல் கூட இன்னும் முற்றுகி கொண்டே போவாள் மெடிஜி அப்போ நாங்கள் அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண தானே வேணும் 1000க்குள்ளே இல்லை 300க்குள்ளே கொண்டு வந்தால் தான் சர்ஜரி செய்யலாம் பிள்ளைக்கு இன்னும் போட வேணும்ண்ணா மருந்து இப்போ இனி கணக்கு ராவல் வந்து ஆஸ்பத்திரியோடும் கையோடுமா தான் இருக்க போதும் மற்ற கொழும்புக்கும் அடிக்கடி போய் வர வேண்டியது வரும் அப்படித்தான் நவையில் அந்த பிள்ளைய வச்சிருந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி சும்மா இருக்கணும் இப்போ 2 கோழிக்கு இல்லையா இப்போ அவருக்கு அண்ணாக்கோ ஃபோனை கொடுத்து விட்டீங்க எந்த அண்ணாக்கு செல்லா குட்டி இங்கே தாங்க இங்கே தாங்க சொல்லு அம்மா இருக்க தாங்க தெல்லாம் தாங்க இங்கே இருக்கா கவனி இருக்கா கவனி பாருங்க ஏன் அழுகுறா
நோட்டு நம்பர் என்னன்னு மறந்து போனேன் தெரியுது. சரியா எல்லாருக்கும் சிக்கல் எல்லாம் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களுக்கு 1000 பிரச்சனை. ஆமாண்ணா. அப்படிதான். இப்போ நீங்கள் இப்போ இந்த கோல் எனக்கு எடுக்காத காரணம் அந்த பிள்ளைய கவனிச்சோடியா அப்படி தானே? அப்படியா? இல்லை நான் நேற்று நித்திர கொண்டேன். அப்போ வந்த கோலில் என்ன காய்ச்சிங்க? நேற்று பெருசாக இரவு கோல் வர இல்லை, நீங்கள் தான் கடைசி அடிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த விடியப்புறம் 5:30 எத்தவங்க நான் அனுப்பேன் எங்களோட நீங்கள் எத்தனை படுத்தீங்க? உங்களோட இங்கே ஒரு பிரதேச சபை உறுப்பினராக ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணணுமென்ற நம்பர் 1 கொடுத்தேன் நான். சரியாவே அவக்கா இன்னும் எடுக்க இல்லை. எடுக்கலையா? அந்த அக்கா எடுத்து கதைச்சவா. அவள் தம்பியோட படிக்கிற படிக்கின்ற அம்மா தான் கதைச்சவா. அப்போ அவள் சொல்கிறா, இன்னும் உங்களோட நான் பழகிற ஒரு விஷயம் சொல்ல இல்லை பார்த்தியோ. உங்களோட வச்சாமாவா? இவர் மகண்ட சரி. அப்போ மகனோட படிக்கிற பிள்ளைய தான் இந்த அம்மா தான் கதைச்சு. அவரை சேவ் வச்சுக்கிறீங்க? இல்லை, அவர் வாட்ஸ்அப்பில் அப்படியே சேவாகி வருது. ஓகே ஓகே. நான் உங்களுக்கு அனுப்பின ரிசிப்டில் காசெல்லாம் வந்துடுதா உங்களுக்கு? பார்த்துனீங்களா? இவர் நேற்று கொண்டே பார்த்தவர். ஒரு கால அவைகளுக்கு இது அவருக்கு ரிங் போதில்லை. அவைகளுக்கு நாங்கள் ஒரு அப்டேட் கொடுக்க இல்லை. அவன் என்ன மாதிரி என்ன அந்த காசு வந்து அனுப்பினாங்க, அனுப்பினாங்கள்ட்ட காசு கிடைச்சிட்டு போன பாருங்க. உங்களோட ஏஜென்பிக்கு இப்போ இன்றைக்கு ஒரு அம்மா அனுப்பியிருந்தா அப்புறம் 50 உண்டு. இப்போ மார்ச் 35,700 அப்டேட் பண்ணீங்களா? இல்லை புக்கில் அப்டேட் பண்ணுறது இல்லை. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும் தானே? வந்தது ஃபோனுக்கு மெசேஜ் எல்லாம் வருது. பெரிய காட்டுங்க. சரி, இது வந்து எப்போ நேற்று இரவு வந்தோ 1.5 லட்சம் பாருங்க. இது அந்த அவட அந்த ரஞ்சினி அம்மா அனுப்பினா கூட அது பாருங்க. மேலே வேற வாய்ப்பு இல்லை, கீழே தான் இருக்கும் போல இருக்கு. 130 20 வருமோ? இந்த 1.5 லட்சம் தான் கடைசியாக வந்த மெசேஜ் அவங்களுக்கு. உங்களுக்கு அந்த சில பேர் அனுப்பி போட்டு துண்டு போட்டிருப்பாங்க, போய் தான் எடுக்கணும். அப்படியே அப்படி கட்ட நேஷனல் பேங்க் வந்து தான் இப்போ கொண்டு போய் பார்த்தேன். அது வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னவா. வேற இதில் நேற்று போட்ட அந்த 1.5 வந்து இருக்குது. அந்த நான் ஒரு உங்களுக்கு 2 லட்சம் ரெசிப்ட் அனுப்பினேன். இல்லை வாரம் மினிட் இது உடனே வந்திருக்கும் டக்குன்னு. சரி வாங்க. 18/3/2020 அண்ணாட கொடுங்க. இது வந்து தம்பி நேற்று இரவு இன்றைக்கு தான் நீரா 20 18 பொருங்க. இந்த இருக்குது 9:30 2 லட்சம். அது வந்து சில பேர் இன்னும் எனக்கு ரிசீப்ட் போடையில. உங்களுக்கு அனுப்பின ரிசீப்டை பார்ப்போம். இந்த இதில் இந்த 20,000 இந்த 30,000 நீங்கள் உடைய காட்டி எடுத்தீங்க எல்லாம். அதே மாதிரி இந்த 20,000 ரூபா இந்த ரிசீப்ட் வந்து இன்னொன்று உங்களை ஃபார்வர்ட் பண்ணி விடணும் பாருங்க. அதே மாதிரி நீங்கள் கொண்டே காட்டி தான் எடுக்கும். சரியா? இல்லை இது வேறு பண்ணிக்கிறேன். இது நார்மல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இல்லை எதுக்கும் நான் அனுப்பின எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து செக் பண்ணேன். சரியா? அனுப்பின ஸ்லிப்புகளை கொண்டு திங்கக்கிழமை ஒரு கொண்டு 1.5 வந்து 1,05,000 எதுவும். நான் என்னென்றால் இப்போ இது நான் சும்மா இப்போ உங்களுக்கு கேட்குறேன். இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் போயிட்டு வரக்குள்ளே நான் எல்லாமே வந்து இது செஞ்சிடுவேன். சரியா? இது வாரம் தம்பி வாரம் போங்க. இதுதான் இன்றைக்கு என்ன நிலைமைடா? வெள்ளி. அப்போ உங்களுக்கு இது வரையில 1,50,190 உண்டு. வாரம் பாரு இந்த இருக்கு வந்துருக்கேன். இன்னும் 50,000 இது இருக்கா? நீங்கள் இந்த நான் அனுப்பின ரிசீட் எல்லாத்தையும் கொண்டு செக் பண்ணி கேளுங்க பேங்கில். சரியா?
இப்போ கடைசியாக வந்த மெசேஜ் உங்களுக்கு இந்த 1.5 லட்சம் தானா? ஆமாம். ஓகே, அது சில லேட்டாக இது வந்து அப்போ அவை கடைசியாக அந்த ரஞ்சினி அம்மா போட்டு தான் இருக்கும் என்றால் இன்றைக்கு நேற்று வந்திருக்கேன் வேறுங்க. இது இந்த 1.5 லட்சம் இது இது இன்றைக்கு 20 சரி, இது நேற்று பின்னேரம் வந்து நினைக்கிறேன். அதுதான் அதுக்கப்புறம் ஒன்றும் மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வேறு இல்லைண்ணா. இப்போ இதில் வேறு யாரும் வந்து நேரடியாக ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கு? நேரடியாக அப்புறம் ஒருத்தர் இதை எப்போ அப்டேட் பண்ணீங்க பேங்க் புக்? நேற்று தான் போனேன். நேற்று அப்டேட் பண்ணீங்க? நீங்கள் இந்த சொன்ன உடனே போயிடலாம். ஓகே, நேற்று அப்டேட் பண்ணதில் நேற்று எத்தனை அப்டேட் பண்ணிக்கிங்க? எத்தனை நேற்று அப்டேட் பண்ணீங்க? நேற்று ஒரு 10 நீங்கள் இந்த 30,000 இது போட்டு சொன்னீங்களே அந்த டைம்? ஓ ரைட் ரைட் ரைட். 10 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் இது இதுதான் உங்களுக்கு பேங்க் லோன் கேட்கல உங்களுக்கு? என்ன திடீரெண்டு காசு கிரெடிட் நான் சொன்னேன். நான் இப்படி சொன்னீங்களா? சொன்னீங்களா? ஓகே ஓகே. அப்போ வேற இது உங்களுக்கு ஹெச்என்பியில் வந்து கதைச்சு நிறைய பேர் காய்ச்சிருப்பாங்களே அப்படின்னா தெரிஞ்சு இல்லையா? காய்ச்சி அந்த போட்டோ காசு தான் அவ்வளோ அந்த இதில் ஃபோனில் மெசேஜில் இருக்குது. ஓ, அது கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக அனுப்பினேன். 1000 500 மாதிரி அனுப்பினாக்கும் என்ன இதில் இப்போ சிலர் அந்த சம்பளம் எடுத்து போடுறேன்னு சொல்லி சம்பளம் எடுத்து போடுறேன்னு சொன்னவையா? டேட்டுகளுக்கு போடுறோம்னு வைக்கணும். ஓகே, மற்ற இன்றைக்கு முறைக்கா இது 50 நேரம் போட்டுவிட்டா அப்புறம் இப்போ அதை எடுக்க சொன்னவான் தான் இன்னும் போடுவேன்னு கூட நம்பரை இது பண்ணி இது அன்றைக்கி. இப்போ நீங்கள் வந்து மெட்டது அந்த ரிசிப்ட் கொண்டு எடுக்கிறது நீங்கள் ஹைலையில் எடுப்பீங்க இல்லையா? அது அப்படியாவே எடுத்துட்டு நான் சொன்னேன் இது பிள்ளைன்ற இதுக்காண்டி எங்களுக்கு தேவையில்லை திருப்ப அப்படி எதுன்னு சொல்லி அப்படி அந்த நேற்று தான் ஒன்று ரிசிப்ட் கொண்டு எடுத்தது. மற்றதெல்லாம் தானாகவே வந்து கொப்பியில் இது கொண்டு வந்தது. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகலையா? நான் போகல, ஒரு சின்ன ஒரு வேலி ஒன்று வேலையால் போகலையா? அப்போ என்ன டாக்டர் இப்போ என்ன புதன்கிழமை கொண்டு இங்கே போகணும். இங்கே அட்மிஷன் பிளட் ஏற்றி போட்டு தான் எப்படியும் வியாழன் வள்ளி மாட்டில் அனுப்பிவிடணும் நினைக்கிறேன். பிளட் ஏற்றிட்டு தான் அனுப்பிவிடணும். ஒரு நாள் 2 நாள் இங்கே பிளட் ஏற்றுறவே இப்போ வள்ளி மாட்டில் அனுப்பிவிடணும் இருக்கு பின்னேரம். இப்போ ஏதோ ஒரு வகையில் இப்போ நாங்கள் செஞ்ச வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு நம்புறீங்களா? அதானே நம்புகிறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறவையாக்கா? ஓ ஓகே ஓகே. கூட இந்த ஹெச்என்பிக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டு அனுப்பிக்காங்களா? என்ன அவங்க எல்லாருக்கும் 2000 1000 500 நன்றி சொல்லணும். இதில் என்னென்றால் இப்போ உங்களுக்கு இந்த இப்போ சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னம் நாங்கள் தானே வந்து காய்ச்சி நாங்கள் கொண்டு நாங்கள் எல்லாம் சரியான இதில் இருக்கமா இருந்து இப்போ முன்னமாக ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சது. இப்போ வந்து உங்களுக்கு காசுகள் வாரது நல்லது. இப்போ வந்தால் இனி நீங்கள் கொழும்பு கொண்டு போனால் தான் உங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாம் ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பித்தா இனி வந்து அந்த சர்ஜரி முடிஞ்சு இப்போ சர்ஜரிக்கான டெஸ்ட்கள் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் இப்போ திருப்பி சர்ஜரி செய்யணும்னு சொல்லி அந்த எண்பு மச்சியல் எல்லாம் மச்சாகி அதுக்கு இவ்வளோதான் முடியும்னு சொன்ன பிறகும் இந்த உங்களோட இந்த பிள்ளையோட இந்த ஜேர்னி முடியும் மட்டும் நாங்கள் தான் நிற்கணும். வந்து இதில் கதைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ அவங்க தான் உங்களுக்கு காசுலாம் அனுப்பிலாம் செய்கிறாங்க. இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு உண்மையிலே கோடான கோடி நன்றி வந்து நீங்கள் சொல்லணும் இல்லையாண்டு இல்லை. பட் இருந்தாலும் இப்போ திடீரெண்டு ஒன்றுன்னு சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட வருவீங்க. வந்தால் நாங்கள் தான் அதை வந்து வெளிப்படுத்தி வந்து செய்யணும். இப்போ செய்யணும்னு சொல்லக்குள்ளே வந்து இப்போ உண்மையிலே வந்து நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை தம்பி. இப்போ என்னென்னா நான் உண்மைக்கும் இப்போ வேறு யாருன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், நான் அந்த ஒரு சந்தோஷமாக வந்து இப்போ உண்மையிலே நானுன்னு சொன்னால் பயங்கர சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்குண்டா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா காசுன்ற கப்பாலும் கூட அந்த பிள்ளைன்ற ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான முயற்சிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுல்ல. இது ரெண்டுக்குள்ளே இப்போ உண்மைக்கும் இப்போ நான் ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போகணுன்னு சொல்லக்குள்ள அவராக எடுத்து கேட்காம நாங்களாக எடுத்து அந்த சில விஷயங்களை சந்தோஷமாக பூரிப்பாக சொல்கிற மாதிரி ஒரு மன எல்லாமே என்னட்ட இருந்தாலும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் உண்மையாக தங்கச்சி சொன்னால் என்ன நான் கொஞ்சம் இதாக காய்க்கிறீங்க அப்படி எல்லாம் காய்க்க அப்படி காய்க்கிறான். உங்களுக்கு ஒருத்தருக்கும் வந்து நான் செய்யாத ஒரு விஷயம் நான் உங்களுக்கு அனுப்பி செஞ்சேன். காரணம் என்னன்னு சொன்னால் நான் உண்மையாக ஒருதையுமே அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டேன். இப்போ உங்களே இல்லை பொதுவாக வெளியாக்கலை இப்போ என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட நம்புறன்னு சொல்லி கொடுக்கக்குள்ள அதில் 1008 பிரச்சனை வரலாம் தானே. அன்றைக்கு அந்த ஆஸ்திரேலியாக்காரனை பாருங்க
அதுதானா மற்றது சும்மா வர வரையாக்கள் அப்படி பிரச்சனை வரலாமே. 20,000 காசு கூட சொல்லி கேட்டாங்க. 40 லட்சம் ரூபா கொண்டு வரவருக்கு 20,000 ரூபா காசு இல்லையா? அடிக்கிறேன் அடிசை அடிக்கிறேன்னு சொல்லக்குள்ள அப்போ அதில் அப்படியே பிரச்சனை வருமன்றக்காண்டி தான் நான் அந்த நேரடியாக செய்கிறேன். இருந்தாலும் வந்து இப்போ இந்த விஷயம் கொஞ்சம் பெரிய ஒரு விஷயம். அப்போ நிறைய செலவுகள் முடியுமன்றபடியாக தான் விட்டது. இப்போ விட்டாலுமே கூட வந்து என்ன சொல்லுவாங்க, அப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2-3 நாளுக்கு வார காரணம் என்னென்றால் என்ன சொல்லுவாங்க, அப்போ சில பேர் நான் உண்மையான மனநிலைமே சொல்கிறேன். ஆரம்பத்தில் வந்து என்ன சொல்கிறது, என்ன வழியால் இது முடிய போண்டே தெரியாமல் தவிச்சு கொண்டு இருக்கக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்து எங்களை கூப்பிடுவாங்க. ரைட், கூப்பிட்டு பிறகு ஒரு காரியம் நடந்து கொண்டு போய்க்குள்ள அவங்களோட மனநிலைமை சடனாக ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். இல்லைங்க தான் இந்த அப்படியான சம்பவங்களை கண்டு 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 பழுத்து எங்களோட மனசு சரியாக ஒரு மனவிரக்திக்குள்ளாக போயிட்டு சரிதானே. ஈவன் அது என்னதான் நடந்தாலும் பரவாயில்லை, அந்த நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ உங்களோட இந்த பிள்ளையோட விஷயம் தானே, அதொன்று தான் எனக்கு தேவை சரிதானே. அதே நேரம் பிள்ளைன்ற விஷயம் தேவையாக இருந்தாலும் அதே நேரம் உங்களோட பிள்ளைய மாதிரி அதை விடவும் மோசமாக அதை விடவும் நிறைய வறுமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நாங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நீ உதவ வாராக்களையும் வந்து அவங்களையும் சரியான முறையில் பயன்படுத்தணும். இப்போ வந்து இந்த 3 வயசு பிள்ளைக்கு பிரச்சனைன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து கண்கலங்கி கதைக்குள்ளே உங்களை கண்டு உங்களுக்கு பலர் உதவி செய்ய வருவாங்க. இப்போ வருவாங்கன்னு சொல்லக்குள்ளே இப்போ உங்களுக்கு ஒரு 50 லட்சம் தேவைன்னு சொன்னால் சரி, அதுதான் எங்களோட டார்கெட்டுன்னு சொன்னால் அது கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் முயற்சி செய்வோம். அது கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அது ஓகே தானே, அது உங்களுக்கு காணுமே இருக்குன்னு சொன்னால் அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தா தான் பார்க்குறாங்களுக்கும் ஓகே அந்த பிள்ளைக்குரிய முயற்சி செஞ்சக்கூடிய அந்த பலன் வந்து கிடைச்சிட்டுது, பிள்ளை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி நீ நல்லா இருப்பான்னு சொல்லி அவங்களோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இல்லாட்டி இளைஞ்சு அடித்து கொண்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்க வந்து உங்களை கேட்க போகிறதில்ல தானே, இப்போ எவ்வளோ வந்து சேர்ந்துட்டு இவன் கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்ல போகிறதில்ல தானே, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை தானே, இல்லைங்கதா. ஆனால் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து தலையிட்டு செஞ்ச ஒரு ரீதியில் இப்படி முந்திய ஒரு விஷயம் நடந்தது. என்ன சொல்கிறது, அந்த டைமில் முதலாவது தரம் நாங்கள் போகக்குள்ள அவங்க இருந்த மனநிலைமை வந்து சரியான டிஃப்ரெண்ட். அவ்வளோ என்ன சொல்கிறோம், அவ்வளோ ஏக்கம் என்னென்று இது நிறைவேறப்போ தெரியான்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருந்தவங்க. அப்போ இப்படி இந்த மாதிரி தான் நான் செஞ்சு விடக்குள்ளே ஒரு 2வது தரம் போயக்குள்ளே அவங்களுக்கு நாங்கள் இந்த போகிறது வந்து ஐயோ அவங்க வாராங்க என்னத்துக்கு வாராங்கன்ற மாதிரி ஒரு மனநிலைமையாக போயிட்டுது. ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக காசு பணம் பண்ணால் எல்லாருக்கும் தான் ஆசை, அதில் தப்பில்லை, ஆசைப்படுறது தப்புண்டு இல்லை தானே வந்து. ஆனாலுமே வந்து அது பணமோ காசோ வந்து அது என்ன தேவைக்காண்டி எங்களுக்கு வருது கொள்ளுது என்றதான் நீங்கள் மிக முக்கியமான விஷயமா இருக்குது விளங்களோ. அப்போ இப்போ கூட நான் வந்து இங்கே வாரதுக்கு காரணம் வந்து உங்களோட நிலைமை இப்போ என்ன மாதிரி இருக்குது, யார் கதைச்சிருக்காங்க கொண்டிருக்காங்க, உங்களுக்கு தேவையான பணம் சேருதா கொள்ளுதா, சேர்ந்து கொண்டு இருக்குதா, சேராட்டின்னு அவ்வளவு வேணும் எங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து கதைச்சி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது செய்யலாம். சில பேர் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து சொல்லும்போது வீடியோவில் ஆரம்பத்தில் கதைக்கிட்டு தானே தேவையாண்டு, அப்புறம் வந்து காசு கொஞ்சம் சேர விளக்குறேன்னு சொல்லிக்கூட இதே இப்போ சொல்லுவான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரும். இதை சொன்னால் அப்புறம் சனம் வந்துட்டு அனுப்பாதில்லை உண்டு, அப்படி எல்லாம் வந்து யோசிக்கக்கூடாதாங்க. ஏனென்றால் உங்களோட விஷயத்தை வந்து பொருட்படுத்த நாங்கள் இல்லை. இப்போ நீங்கள் வந்து எனக்கு சொன்ன முறையில் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு தெரியும் தானே வந்து என்ன செய்யணும்னு சொல்லி. அப்போ நான் அதை மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். இப்போ இந்த பிள்ளைக்கு இந்த சர்ஜரிக்கு இவ்வளோ முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது முடியும் வரைக்கும் அதை வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணுவோம் வந்து. என்ன இப்போ நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி எவ்வளவு செலவழிது கொள்ளுது, என்னெல்லாம் நடக்குது கொள்ளுது அப்படின்ற விஷயத்த நீங்களுமே எனக்கு சொல்லணும். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன நம்புறீங்களோ தெரியாது, நீங்கள் கதைச்சிருந்தாலுமே கூட வந்து என்னையை நம்பி முன்வந்து அனுப்புகிறாக்கெல்லாம் கூட. ஏன்னா அன்றைக்கும் நான் இந்த வீடியோ ஆரம்பத்துலேயும் காய்ச்சேன், ஒரு கிட்னி ஃபெயிலியரான அம்மாவராக ஒரு தம்பியை வீடியோ போட்டிருக்கார். அந்த வீடியோ எடுத்துகிட்டு 4 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு உதவி கூட அந்த வீட்டுக்காரர் கொடுக்கல. ஒரு காரணம் என்ன, நம்பிக்கை இல்லாத தன்மை இல்லைங்கதா. அப்போ இன்றைக்கு வந்துட்டு முகமே தெரியாமல் யாரோ எல்லாம் வந்துட்டு இன்னும் நிறைய அனுப்ப தயாராக இருக்கிறாங்க. அனுப்ப இருக்கிறாங்க அன்றைக்குள்ள நாங்கள் அதுக்குரிய ஒரு கண்ணியமாக இருக்கணும் வந்து. அந்த கடமை உணர்ச்சி எங்களுக்கும் பெறத்தானே வேணும்.
ஓ அது என்னட்ட நிறையவே இருக்குது தங்கச்சி. நான் உண்மையிலேயே ஒரு மனுஷன் காசை வந்துட்டு வாங்கினேன்னா இருந்தால் நான் உண்மையிலேயே பயப்படுவேன். சில போல் ஒரு ஆள்கிட்ட காசாட்டே முந்தியெல்லாம் வேண்டி கொடுக்க பிந்திட்டு அவர் கால் பண்ணால் எனக்கு ஒரு பயம் பெறும். ஐயோ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு இந்த மாதிரி அப்படி ஒரு பயம் என்னட்ட இருக்குது. அந்த பயம் தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டேன்னு சொல்லலாம். விளங்குதோ? அப்போ அதே மாதிரி ஒரு தன்மை இருக்கணும் உங்கள்கிட்டன்றதான் நான் எப்பயுமே வந்து விரும்புகிறது. எனக்கு என்ன நான் அப்படி ஒன்றும் ரொம்பலாம் கதைக்கல உங்களோட. நான் அப்படி கதைக்கிறாலும் இல்லை. நான் உங்களுக்கு அந்த முதல் நாள் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நான் எப்பயுமே வந்து அந்த நேர்மைத்தன்மை ஒன்றை மட்டும் நீங்கள் எப்பயுமே இழந்துடாதீங்க. அது மட்டும்தான் உங்களை எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே காத்துக்கொள்ளுமென்னு சொல்லி நான் சொன்னேன். நான் உங்களுக்கு வந்து அது கட்டாயம் தேவையான ஒன்று வந்து என்ன சொன்னாமே அந்த காசு பணம் இருக்குது தானே அது வந்து ஆக்களை வந்து சரியாக மாற்றும். இல்லைங்கதா? அப்போ அது எவ்வளோதான் மாற்ற நினைச்சாலும் அதுக்கு மாறுற ஒரு ஆக்களாக நாங்கள் இருந்துடக்கூடாது கட்டாயம். சில விலங்குதா. இப்போ உதாரணமாக இப்போ இன்றைக்கும் கூட இந்த விஷயம் இப்படித்தான் முந்தைய ஒரு சம்பவம் நடந்து என்னென்றால் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து என்னோடய கதைச்சி வந்து அவங்களோட பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி 16 வயசு பிள்ளை. அப்போ ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உடனே என்னை வர சொல்ல நான் போனேன். டக்குன்னு போக அக்கா அவட மகள் எல்லோரும் சேர்ந்து இருந்து கதைச்சது வீடியோவில் சேர்ந்து இருந்து கதைச்சது. இப்போ நானும் கதைச்சி நான் நிறைய சொன்னேன் என்னண்டு எனக்காக இந்த பிள்ளையோட சர்ஜரிக்கு நீங்கள் கை கொடுக்கணும்னு சொல்ல. அப்போ அவன் சொன்னவா அவங்களோட சர்ஜரிக்கு வந்து குறைய காசு தான் முடியுமா அவனே என்ன 10 லட்சம் கேட்டவா. அப்போ கேட்டு சரியாக ஒரு 1 வீக்கில் நான் 10 லட்சம் நான் கலெக்ட் பண்ணிக்கொண்டே கொடுத்து அந்த சர்ஜரியெல்லாம் முடிஞ்சு அவங்க 4 மாதமாக ஊருக்கு வரையில. அப்போ கொஞ்சம் காலம் கழித்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அக்கா என்ன மாதிரி எல்லாம் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு ரோமையா முடிஞ்சுது இப்போ பிள்ளை அந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி சொன்னான். சொல்ல நான் சொன்னேன் அப்போ சந்தோஷம் தானே உங்களுக்கு உதவி செஞ்சவங்க வந்து அந்த பிள்ளையோருக்கா இல்லை பிள்ளையோருக்கா பார்க்க ஆசைப்படுவாங்க தானே. இப்போ நாங்கள் ஒருக்கா வந்து இப்படி சர்ஜரி நல்ல மாதிரி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு விடுவோமே அவங்களுக்குண்ட. அப்பாவா சொன்னால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னான். அப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி இருந்திருக்குமாங்க? அது உண்மையிலேயான கதையை தட்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு முக்கியமான அவங்களுக்கு சொல்ல வேண்டே இருக்கிற கதை. இன்றைக்கி நான் சொல்லுவோம் ஈவினிங் அண்ணாவோட எடுத்து கதைப்போம்ன்ட்டு கதைச்சவையால். அப்போ கதைச்ச இடத்துல இப்போ இப்படி எங்களோட மாமாவும் சொன்னவராம் ஒரு உதவி வளங்கள் இருக்குது தாங்கள் குடிக்கும். நான் உடனே சொன்ன விஷயம் இனி நீங்கள் எங்களோட வீட்டு படலை திறந்து இனி 1 ரூபா கொண்டு வந்து ஃபோனில் சொன்னேன் தந்தாலும் நான் நம்பிக்கைக்குரிய இடத்துக்கு போய்விட்டேன். இனி அவர் தான் எனக்கு எல்லாமே கொண்டு போய் என் பிள்ளைண்ட ஆப்ரேஷன் சிலவாக இருந்தானே என்னவா இருந்தானே நான் ஆஸ்பத்திரிக்கு இன்றைக்கு பஸ்ஸில் போகிறனோ சைக்கிளில் போகிறனோ எல்லாமே அண்ணாக்கு சொல்லுவேன். அதே மாதிரி நான் தெரியப்படுத்துவேன். நீங்கள் அப்படியே நீ ஒரு உதவி எனக்கு கொண்டு வந்து தாரதா என் கூட பிறந்த சகோதரங்களுக்கு சொன்ன கதை என்ன சரியா நைட்டு இருந்து சொன்னேன் நான் தாரதா இருந்தால் நீங்கள் அண்ணா நான் சொல்லுவேன் அண்ணா இப்படி என் சௌரங்கள் வந்து விலகலாம் இல்லையண்ணா எனக்கு இப்படி ஒரு உதவி இப்படி நான் வீடியோ மூலம் போய் ஒருத்தர் பொறுப்பேற்ற பிறகுதான் என் பிள்ளைய ஒரு தேவைன்னு நீங்கள் வாரீங்க 5 ரூபா கொண்டு வந்து தரண்டாலும் நான் அண்ணாட்ட போய் சொல்லுவேன். அதுக்கு பிறகு அண்ணாவோட வீடியோ மூலமாக தான் இவியலும் தான் சவரம் இப்படியெல்லாம் இருக்கணும் அண்ணா உலகத்தில் ஆக்கள் என்றதை நாங்கள் வெளியில் கொண்டு வர வேணும். நான் அண்ணா மூலமாக சொல்லி அந்த உதவி 5 ரூபாயாக இருந்தாலும் நான் வீடியோ மூலமாக தான் உங்களோட கையால் நான் காசு கை நீட்டி வாங்குவேனே தவிர உண்மையிலே எனக்கு உதவுறதுக்கு பல கைகள் ஓங்கி விட்டது. என் பிள்ளை ஒரு பொருட்டாக இந்த மூளைக்கு இருந்து அழைக்க யாருமே பார்க்க வர இல்லையண்ணா. ஆஸ்பத்திரியில் நாங்கள் வச்சிருப்போம். என் பிள்ளை கேட்கும் அம்மா மாமா வர இல்லையா சித்தப்பா வருவீனம் இல்லையான்னு நாங்கள் சொல்லலை. எல்லா நாளும் பெற மாட்டினோம். 3 நாளும் நாங்களே இவர் மட்டும்தான் பெறுவார். இப்போ கூட சிலவாகுதுன்னுட்டு இப்போ இவர் என்ன செய்கிறார் கொஞ்சம் காலம் இப்போ 6 மாதம் இடைவெளியில் என்ன நடக்கிற பிரச்சனை எங்களுக்கு ஒரு நேரம் தான் பார்க்க வர்றது. 3 நேரம் வந்தால் பெட்ரோல் செலவு அப்போ காசு கூட சிலவழிதுன்ட்டு 10,000 சிலவழிகிற இடத்துல 15,000 சிலவழிதுன்னுட்டு அந்த காசு பிள்ளைக்கு ஏதாச்சும் உதவும் தானே. அது நாங்கள் ஒரு சைட்டை ஒதுக்குவோம்னா அந்த பாவி என்ன செஞ்சது ஒரு நேரம் தானேன்னா பார்க்க வரோம். ஆஸ்பத்திரியில் காலமாக தருவினேன் சாப்பாடும் மதியம் தருவினேன் சாப்பாடு இரவு தருவினேன் சாப்பாடும் என் மிச்சமாக அந்த பிள்ளைன்ற செலவுக்கு 1,000-2,000 காசை இவர் தந்துட்டு மதியம் ஒரு நேரம் அந்த பிள்ளை பழங்களுக்கு கேட்குன்னு நான் என் பிள்ளையடிக்கு போகணுமென்ட்டு அவளை விளங்கின அப்புறம் கதைக்க வலிக்கிட்ட அப்புறம் கேட்பாள் அம்மா மாமாக்கள் வருவினம்மா சித்தப்பா இப்படியெல்லாம் உறவினர்கள் இருக்கணும்னா நாங்கள் ஒருத்தருமே வேண்டாமன்று தானேன்னா இப்படி நாங்கள் எனக்கு உதவ இப்போ கைகளும் கரங்களும் உதவின இருக்கணும்.
இந்த நான் நேரம் எங்களோட சகோதரங்களுக்கு சொன்னேன், இன்றைக்குமே நாங்கள் உங்களை சொல்லியிருக்கிறோம், கிருஷ்ணா அண்ணா இல்லை, அவர் ஒரு அவதாரம் உங்களோட வாழ்க்கையில். நீங்கள் கிருஷ்ணர்ன்ற தான் சொல்கிறோம். எங்களோட மனுஷன் சொன்ன வார்த்தை, கிருஷ்ணர் அவதாரமாக வந்திருக்கிறேன். சொல்கிற சரி தங்கச்சி, நான் உண்மையாக சொல்கிறேன்னா எனக்கு வந்து நான் சரியாக இருக்கமானால் அதேமாதிரி சரியான கோவக்காரனும் கூட. நீங்கள் தான் சொல்கிறீங்க கிருஷ்ணர் அவதாரம் உண்டு, அந்த அவதாரத்தில் எல்லா அவதாரமும் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? நரசிம்ம அவதாரம் இருக்குது தெரியுதா? அந்த மாதிரி என்னென்னா நான் வந்து உண்மையிலேயே எந்த ஒரு டைம்லேயும் வந்து எங்கேயாவது ஒரு பிள்ளையான விஷயம் நடக்குதுன்றாலோ, இல்லாட்டி வந்து ஒரு விஷயம் அநியாயமாக நடக்குதுன்றாலோ, இல்லாட்டி ஒரு ரோங்காக போகுதுன்றாலோ நான் அந்த இடத்த வெளிப்படையாக காய்ச்சி விட்ருவேன். அதெல்லாம் எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே வந்து இப்போ இங்கே வந்து எதுவுமே ரோங்காக போகலை. சரி தானே, எல்லாமே நல்லா சொன்ன மாட்டீங்க. உங்களுக்காண்டி நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு வந்தால் ஏதாவது ரயில் அடி போகிறேன் நான் போயிருக்கலாம். ஆனால் நான் அந்த ஃபேஸ்புக்கில் கூட மினக்கட்டு நான் உங்களுக்கு புரிம்பாக வந்து உங்களை கதைச்சி உங்களை திருப்பி நான் கதைக்க வச்சு ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதை டக்குன்னு குயிக்காக அந்த சப்போர்ட் தரணும்னு அப்புறம் அன்றைக்கி திருப்பியும் இருக்கா இன்னும் ஒரு வீடியோவை செஞ்சு நான் திருப்பியும் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு போட்டுறேன். அதுலேயும் நான் உங்களோட நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணான். ஏன்னு சொன்னால் எவ்வளவு கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த நிதி உதவியை நான் பெற்றுத்தரையிலுமோ அவ்வளோ தூரம் பெற்றுத்தரணும். அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. இப்படி எத்தனை வெயில் ஜெயிலுக்குள்ள எரிச்சிருக்கும் எங்களுக்கு. அப்படி இருக்கக்குள்ளே வந்து நான் உங்கள்கிட்ட நான் எல்லா இடமும் போகிற இடம் எல்லாம் சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற உதவி என்ன, நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் அந்த உண்மையை மட்டும்தான் சொல்லி. அப்போ உண்மையாக நான் அவ்வளோ தூரம் அந்த வீடியோலாம் செஞ்சு போட்டு செய்யக்குள்ளே வந்து அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகக்குள்ளே வந்து எனக்கு சந்தோஷம் என்னென்றால் உங்களுக்கு உதவி வந்துட்டு கிடைக்குமெண்டு. அப்போ கிடைக்குதோ இல்லையோன்றது வந்து இப்போ என்னோட கதைக்கிறவங்க மூலமாக நான் நம்பர் அனுப்பி செய்யக்குள்ளே எனக்கு தெரியும் அது அவங்க செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்றத. இப்போ அதாவது உங்களோட டிரெக்ட் கண்டாக்ட் கொடுக்காம இதை ஃபுல்லாக நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொன்னால் அது எனக்கு நல்லா தெரியும். இல்லாத பட்சத்தில் உங்களோட விஷயம் வந்துட்டு இதில் நான் கொடுத்தால இப்போ நீங்கள் வந்து எனக்கு அட்லீஸ்ட் என்ன செய்யணும்னு நான் விரும்பினாண்டா சும்மா வந்து ஒருக்கா சரி அண்ணா இன்றைக்கி இவ்வளோ பேர் கதைச்சிருக்காங்க கொண்டிருக்காங்க இன்னது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போது அது உண்மையிலே வந்து அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். சம்டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட நினைக்கலாம், நீ என்ன பெரிய பேர் இப்போ உனக்கு என்னது கடிச்சு சொல்லணுமென்று கூட சிலவளை நினைக்கலாம், வீடியோ பார்க்குற யாரும் நினைக்கலாம். உண்மையாக நான் சொல்கிறேன், நான் உண்மையாக பெரிய வரப்பு இல்லைன்னா ஆனால் வந்து அந்த நம்பிக்கையை வந்து கொண்டு வர அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் வேறு யாரையும் கூப்பிட்டு நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சம்டைம் உங்களுக்கு இன்னொரு ஆட்களை கண்டாக்ட் பண்ணி நீங்கள் கூட இவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ பெரிய ட்ரை பண்ணியிருப்பீங்க உதவிக்கு கேட்டு நாங்கள்லாம் நீங்கள் வாங்க பின்னுக்கு என்னையோட நீங்கள் உங்களுக்கு சரியாகவே இருக்குது தம்பியா விடு விளாங்கதா. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. ஒருத்தரும் பெறவும் இல்லை தானே என்ன அப்படி முன் வந்து நாங்கள் கொஞ்சமாவது தரலாமன்ற சொல்லி. அதான் மற்றது தங்கச்சி என்ன சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கை தன்மைன்ற ஒன்று இந்த சோசியல் மீடியாவில் இல்லை. என்னென்றால் இப்போ நிறைய தவறான விஷயங்கள் எல்லாம் நடக்குது தானே. இப்போ உதாரணமாக உங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ் அதை இது எல்லாத்தையும் வேண்டி போட்டு இன்னொரு போட்டு தான் எக்கோனமரை போட்டு காசு எடுத்துட்டுலாம் போகும், அப்படிலாம் பல விஷயங்கள் நடக்குது தானே. மற்றதானா இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னன்னு